அதுவும் இதுல ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி ஒன்னாகிறாங்க பாத்தீங்கன்னா, செல்லூர் ராஜு பேசுறாரு. எவ்வளவு பெரிய மாண்பு நிறைந்த முதலமைச்சர் அமர்ந்திருந்த நாற்காலி, அதுல போய் இவரான் என்ன? நான் கேட்கிறேன், ஜெயலலிதாவை தாக்குனது யாரு? எந்த ஆட்சியில தாக்குனது? அது என்ன சட்டசபை? சபாநாயகரை கையை பிடிச்சி இழுத்து போட்டு அவர் சேர்ல உட்காந்துட்டு ஆட்டம் போட்டது யாரு? ஸ்டாலின் டாடிக்கு கோபம் வந்துச்சு வச்சுக்கிங்க, வரும். கோபம் வந்துச்சு நீங்க காலி. ஜீவாக்கு கோபம் வருதுன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க பசங்க. அந்த மாதிரி அவங்க போங்கு முடியல, யோயோ இந்த நெருப்பு மூட்டி மேல நிக்க வச்ச மாதிரி. இதுல இவருக்கு 2 பேரும் பழைய பாசம். திருமாக்கு, இந்த வீரபாண்டியன், இந்த சண்முகம், இவங்களெல்லாம் பழைய பாசம். லஞ்ச ஒழிப்பு அந்த பிரிவு, அந்த பிரிவுக்கு இடி வருதுன்னா அந்த செக்ஷன் ரொம்ப வெயிட்டான செக்ஷன். இடி ஈஸியாக வரலாம். அதுக்கு அரெஸ்ட் தேவைப்பட்டு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா பெரிய கஷ்டம், வெளியே வரதே கஷ்டம். இப்போ திருநாவுக்கரசை கேட்குறாங்க. திருநாவுக்கரசு ஆமாங்க, அசோக் தான் வந்தார், செந்தில் பாலாஜி சொல்லி தான் வந்தார். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதான் அவங்க மோடி லெவலுக்கு போயிட்டாங்களே. உதயகுமார் அவர் சொல்லும் போது எங்களுக்கு மோடி ஐயா இருக்காரு, கண்டிப்பான ஒரு 3 மாசத்துல பாருங்க எவ்வளோ பெரிய வைத்தியம். அதாவது மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் பைத்தியக்காரங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆளுநர் இவங்களாம் பைத்தியக்காரங்க, 108 எம்எல்ஏங்க பைத்தியக்காரங்க, ஆதரவு கொடு கட்சிகள் பைத்தியக்காரங்க, இவங்க மட்டும் புத்திசாலிங்க. அதுவும் இதுல ஏடிஎம்கே டிஎம்கே எப்படி ஒன்னாகிறாங்க பாத்தீங்கன்னா, செல்லூர் ராஜு பேசுறாரு. எவ்வளவு பெரிய மாண்பு நிறைந்த முதலமைச்சர் அமர்ந்திருந்த நாற்காலி, அதுல போய் இவரான் என்ன? ஏதாவது செஞ்சு வச்சுக்கிறீங்களா? முதலமைச்சர் ஏதாவது தனியா செஞ்சு வச்சுக்கிறா என்ன கதை விடுறீங்க? சரி, அது யார சொல்றாரு தெரியுமா? ஐயா ராஜாஜி இருந்தார், காமராஜர் இருந்தார், அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தார், முக ஸ்டாலின் இருந்தார், அண்ணன் எடப்பாடியார் இருந்தாராம். அப்போ கலைஞரும் ஸ்டாலினும் உங்களுக்கு இப்போ பரவாயில்ல டேடி. அப்போ கலைஞரும் ஸ்டாலினும் மாண்புவோடு இருந்தாங்களாம். இவர் மாண்பு இல்லாமல் இவர் என்ன பேசினார்ல அந்த இது, அது சட்டசபையில் பேசுனது எப்படிப்பட்டவர்களாக இருந்த முதலமைச்சர் இருந்தது நீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஜெயலலிதாவை தாக்குனது யாரு? எந்த ஆட்சியில் தாக்குனது? அது என்ன சட்டசபை? சபாநாயகரை கையை பிடிச்சி இழுத்து போட்டு அவர் சேர்ல உட்காந்துட்டு ஆட்டம் போட்டது யாரு? எந்த இது? ஊர்ந்து போய் தவழ்ந்து போயின்னு பேசுறாரு சட்டசபையில் முதலமைச்சர். அவர் கேட்குறாரு, எடப்பாடி என்னங்க வெளியே மீட்டிங்கில் பேசுறீங்கன்னா ஓகே, சட்டசபைக்குள்ளேயும் பேசுறீங்க, இன்னும் அன்பார்லிமெண்ட்ரி வாடான்றாரு. அவரை தான் இவர் மாண்பு நிறைந்த முதலமைச்சர்னு இவர் சொல்றாரு. யாரு? செல்லூர் ராஜு. கலைஞரை பற்றி சொல்லணும்னா எவ்வளோ சொல்லலாம். இலக்கியமாகவும் பேசிக்கிறாரு, எனக்கு என்னன்னு பேசியிருக்காரு. திராவிட எங்க இருக்குன்னு கேட்டப்பன்னா சொன்னாரு, பாவாடை நாடாவை அவர் அதான் பேசுனது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவர்கள் நடந்து கொண்ட விதங்கள்லாம் இருக்கு. பாடி ஷேம் பண்ணார், ஞாபகம் இருக்குதா? துரைமுருகன் இதெல்லாம் தப்புங்க, திருப்பி இப்படி பண்ணக்கூடாது, அதே மாதிரி பண்ணி காமிச்சார், ஞாபகம் இருக்குதா? எல்லாம் சிரிச்சாங்க. இதெல்லாம் இதில் சேரும். இப்படி ஒரு இதெல்லாம் நடத்தி இருந்தவங்கள இவங்க மாண்பு மிகுந்த இவரெல்லாம் ஸ்டாலினும் கலைஞரும். ஆனா இவரு என்ன மாண்பு குறைவா பண்ணிட்டாரு. இல்ல இப்ப இவங்க மோடி அளவுக்கு மோடி எங்கள் டாடின்னாரு நம்ம இவரு ராஜேந்திர பாலாஜி. இப்ப அவருக்கு புது டாடி ஸ்டாலின் டாடிக்கு கோபம் வந்துச்சு வச்சுக்கிங்க, வரும். கோபம் வந்துச்சு நீங்க காலி. ஜீவாக்கு கோபம் வருதுன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்க பசங்க. அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு கோபம் வந்துச்சு காலியா. என்னப்பா ஸ்டாலினுக்கு கோபம் வந்தா என்ன? ஸ்டாலின் இப்ப சந்தோஷமா வாராயன் தோழின்னு வாழ்த்தினாகிறாரு, கொலகாண்டில் இருக்கிறாரு. போச்சே, வீட்டில் வேற உட்கார வச்சிட்டாங்களேன்னு இவர் உட்காந்து ஸ்டாலினுக்கு கோபம் வந்தா காலி. என்ன கோபம் வந்து என்ன பண்றாரு? அவர் பேசுறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் 6 மாதத்தில் ஆட்சி கலையும், ஸ்டாலின் முதல்வர் ஆவார், அப்பவும் உதயநிதி துணை முதல்வரா. இந்த இடம் நைனா நான் தான் முதலமைச்சர், நீ வீட்லயே இரு அப்படின்னு தான் சொல்லுவாப்புல உதயநிதி. சரி, அப்புறம் தான் டமாசு திருச்சி சிவா மத்திய அமைச்சர் ஆவார். டேய், அப்போ அவங்க பூனைக்குட்டி வெளியே வந்துச்சா? இவங்க டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்து அதான் ஒரு கூட்டு களவாணித்தனம் சொன்னதான் இவர் கோபம். இவங்களுக்கு இந்த மாதிரி சிஎம் பேசலாமா? களவாணித்தனன்றது ஒன்றும் பெரிய அன்பார்லிமெண்ட்ரி வார்டு கிடையாது. திருட்டுத்தனம் தான் களவாணித்தனம் வாங்க. திருட்டுத்தனமாக நீங்க கள்ள உறவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ளன்றாரு. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்,
அப்போ நாங்க கலைச்சிருவோம் கலைங்க. அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. என்ன செல்வராஜ் தானே பேசினாரு. ஆமா. அவங்க போங்கு முடியல, யோயோ இந்த நெருப்பு மூட்டி மேல நிக்க வச்ச மாதிரி இப்படி இப்படி இப்படின்னு நிக்கிறாங்க. சரி 2029 வருது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கலைக்கிறாங்க. நீங்க ஜெயிக்கணும் யார் சொன்னா? இருக்கிற நிலைமை பார்த்தா 2029 அவர் தான் ஜெயிப்பாரு. பொதுமக்கள் ஒன்றும் ஐயோ இது ஆட்சியாடா இது அப்படின்னு இருக்காங்க. உங்களே சொல்லியிருந்தாங்க பொதுமக்கள் ஆட்சியாடா இது எப்படா ஒளியோன்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லையா? நீங்க தான் பிரச்சாரத்தில் கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்க வைக்கலாமா ட்ரை பண்றீங்க. நேற்று இன்னைக்கு கூட ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு, மோசமான ஆட்சி இந்த இது அப்படின்னு. நான் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினேன். என்ன மோசம்? இவர்களோடவா? இவர்கள் என்ன பண்ணாங்க? இல்லை இந்த மாதிரி பண்ணாங்க, அதை உடனே சரி பண்ணிட்டாங்க. இது தப்பு, இது அதையும் சரி பண்ணிட்டாங்க, அது ஒரு மேட்டரே கிடையாது. அது எல்லாமே திமுகவுடைய பிரச்சாரம். உடனே பரவாயில்லைங்க நல்லா பண்றாங்க. 5 நிமிஷத்துல அபிப்பிராயத்தை மாத்திட்டாரு. என்ன காரணம்னா சோசியல் மீடியால டிஎம்கே பண்ற அந்த பிரச்சாரம் கூட இப்போ ஏடிஎம்கே சேர்ந்த 2 பேரும் பங்கு நீ மட்டும் நீயும் என்ன மாதிரி அடி பொண்ணு இவரும் 6 மாசத்துல கலைஞ்சிருன்றாரு. எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு பேசக்கூடியாரு. அவரும் இந்த 6 மாசத்துல கலையின்றாரு. எப்படி 6 மாசத்துல கலையும்? 6 மாசம் பொறுத்து நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வரீங்க வச்சுக்கீங்க. அன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அதுலதான் நீங்க மெஜாரிட்டி காமிக்கணும். அதுல எங்க கலையிறது? இதுல இவருக்கு 2 பேரும் பழைய பாசம், திருமாக்கு, இந்த வீரபாண்டியன், இந்த சண்முகம், இவங்க எல்லாம் பழைய பாசம். இவங்க புலம்பின்னு இருக்காங்க. இல்லை இப்போ கூட அவரு வீரபாண்டியன் அவர்கள் பேசும்போது குதிரை பேரத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் கொஞ்சம் ஓவராதான் பேசிட்டு இருக்காரு. பழைய பாசம்ன்றானு அப்படி ஒரு இது இருந்தா இவங்க எல்லாம் போறதுக்கு ஆசை. டிஎம் கிட்ட போயிட்டா இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில லாபம் இருக்கு. திரும்ப ஏன் புலம்புறாரு? திமுக இருந்தா அது வேற, இங்க வந்து ஒன்றும் பேர மாட்டேங்குது. இல்லை அதான் அவரு இப்பவும் பிஜேபி எதுக்கிறதுக்காக திமுகவும் தாவேக்காவும் ஒன்னா சேரணும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. தாவேக்காவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்துட்டா பிஜேபியை எதிர்த்து என்ன பண்ண போறாங்க? இல்லை கேட்குறேன், 2 தேசிய கட்சியா? இதுல ஒரு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், இங்கெல்லாம் திமுகவும் தாவேக்காவும் வலுவாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்துட்டா ஒரு 200 சீட்டு பிடிச்சிருவாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது. அப்படியா? கும்மிடி புண்டித்தான்னா யாருன்னே தெரியாது திமுகவை. விஜயாவே தெரியும், ஓ அவர் நடிச்சிருக்காரு தெரியும்னுவாங்க. திமுக யாருன்னே தெரியாது. சனாதனம் ஒன்றை வச்சு தான் உதயநிதி ஃபேமஸ் ஆனார் தெரியுமா? ஏ வாலா, ஏ திமுக வாலா, ஸ்டாலின்கே பச்சா, ஓ சனாதனத்தை எதிர்க்குதா? அப்படிதான் இது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் தானே குண்டு செல்ல குதிரை ஓட்ட போறீங்க. இதுல 40 சீட்டு பாண்டிச்சேரியோட சேர்த்து அதை இப்போ இருக்கிற தாவேகா கூட்டணியும் ஜெயிச்சிட போகுது. நீ என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் இதாகாது. என்ன ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்தாலும் பார்லிமெண்ட்டு 2க்கும் சேர்த்து தாவேகா கூட்டணி வந்துடும். ஏன்னா அந்த கூட்டணி பெருசு. 3 வருஷத்துல பெருசா கெட்ட பேரும் இருக்காது. நீங்க முக்குனாலும் 2 பேரும் தனியா நின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை இப்போ இவங்க குதிரை பேரத்தை பற்றி பேசும்போது குதிரை பேரம் உண்மையிலே நடந்ததுன்னு இவர் வீரபாண்டியன் சொல்லும் போது தான் ஈடியும் இப்போ குதிரை பேரத்தில் அந்த லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய எஃப்ஐஆர் மீது ஈடி வந்து உள்ள நுழைஞ்சிருக்காங்க. இது உண்மையிலே பாதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஈடி நுழைஞ்சது 35 கோடி ரூபா எம்எல்ஏக்கு விலை பேசணும் அந்த விவகாரத்தில் ஈடி வந்து டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க. அதை வச்சு அவங்க வந்து இப்போ ஈடி நுழையிறதுக்கான அனைத்து அம்சங்களும் பிரிவுகளும் அந்த வழக்கில் இருக்குது. பிரிவு 8, பிரிவு 12, இது 2மே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், லஞ்ச ஒழிப்பு அந்த பிரிவு. அந்த பிரிவுக்கு ஈடி வருதுன்னா அந்த செக்ஷன் ரொம்ப வெயிட்டான செக்ஷன். ஈடி ஈஸியாக வரலாம். அதுக்கு இன்னொன்று கூட்டு சதினா அதில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரும் அந்த வழக்கில் இன்வால்வ் ஆவாங்க. நீ இவர் இல்லைங்க, இவருக்கு பர்சன்டேஜ் கம்மி, இவர் ஜாஸ்திலாம் கிடையாது. இன்னொன்று இதில் 65 லட்ச ரூபா பணம் எடுத்திருக்காங்க. அந்த பணம் வந்து ஹவாலா மூலயமா டிரான்சாக்ஷன் ஆச்சுன்றதுலாம் போலீஸ் சொல்லுது. அந்த கோர்ட்டில் பெங்களூர் வரைக்கும் போயிருக்காங்க, ஹவாலாலாம் பணம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு. அப்போ இந்த விவகாரம்லாம் ஈடி டீட்டெயில் வாங்கிட்டு நேரடியாக அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. இசிஐஆர்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த இதை போட்டு பிஎம்எல் ஆக்டிக்கில் வழக்கு பதிவு பண்ணுவாங்க. அப்படி பண்ணிவிட்டு அரெஸ்ட்டு தேவைப்பட்டு அரெஸ்ட்டு பண்ணாங்கன்னா பெரிய கஷ்டம், வெளியே வரதே கஷ்டம். அவங்க செந்தில் பாலாஜி மேலே ஒரு ஆதாரம் கூட இல்லை. அது ஈடி பார்த்துக்குது. ஆதாரன்றது என்னது? பிஎம்எல் ஆக்டில் இப்போ திருநாவுக்கரசை கேட்குறாங்க. திருநாவுக்கரசு ஆமாங்க அசோக் தான் வந்தார், செந்தில் பாலாஜி சொல்லி தான் வந்தார்,
செந்தில் பாலாஜி தான் என்னை பார்த்தாரு, நீங்கள் முடிங்க பண்ணுங்கன்னு சொன்னார், அவர் தான் இதுக்கு மூளையாக இருந்தவர்னு சொன்னால் கிட்டத்தட்ட அப்படி வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு தான் போலீஸ் சொல்லுது. முன்ஜாமீன் வழக்கில் போலீஸே என்ன சொல்லுதுன்னா செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருக்குது அப்படின்னு அந்த கைது செய்யப்பட்டவரில் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க போலீஸ் சொல்லுது. இதை இடி பிஎம்எல் ஆக்ட் கீழே வாக்குமூலம் வாங்கிட்டாங்கன்னா செந்தில் பாலாஜி தூக்கிடுவாங்க. தூக்கிடுவாங்கன்னா கைது செய்வாங்கன்னு இல்லை, அந்த வழக்கில் சேர்த்துருவாங்க, சம்மன் கொடுத்து விசாரிப்பாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது நகரும். இல்லை இவங்க இப்போ தாவேக்கா தொடர்ந்து நாங்கள் இந்த லஞ்ச ஒழிப்புல இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இல்லை இதுக்கு முன்னாடியும் அதிமுகவும் பண்ணாங்க, திமுக பண்ணாங்க, எல்லார் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படி இப்படின்னு. இப்போ இவங்களும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும்தான் இப்போ வழக்கு போடுறது மட்டும்தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா இவங்க ஜாமீன் வாங்குறது, இல்லை இவங்க ஓடி ஒளிகிறது, திருப்பி வர்றதெல்லாம் பார்த்தா பெரிய வழக்கு பெருசா இது தொடருமா அப்படிங்கிற மாதிரியான டவுட் இருக்குல்ல. சிஸ்டம் சொன்னேன்ல, அந்த சிஸ்டம் வந்து நீங்கள் 60 நாள்லாம் மாறிடாது. காவல்துறை அதிகாரிகளும் இவங்க அதிகாரிகள் தான். அண்ணா நான் பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி வரப்போகுது, ரெய்டு வரப்போகுது, உஷாராக இருந்துங்க, இந்த மாதிரி எல்லா இதுவும் பண்ண வாய்ப்புலாம் இருக்குது. அப்போ நீங்கள் சாட்டையை சொல்லணும், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஆட்களை மாற்றணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு நடவடிக்கை வந்திருக்கு, நம்ம அருணை மாற்றினது. அது ஏன் போட்டாங்கன்ற கேள்வி வரதும் போதே அந்த கேள்வி அடங்கிறதுக்குள்ளேயே இப்போ மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கீழே இருக்க அதிகாரிலேருந்து எல்லாரையும் கண்காணிக்கணும், யார் சார்பாக செயல்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி கைது பண்ணி நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போகிறதுலையே உள்வேலை பண்ணால் அழகாக தப்பிச்சிடுவாங்க. இல்லை ஜாமீன் கேட்கும்போது அங்கே வாதாடுறதில்ல, மொக்கையாக வாதாடினா முடிஞ்சிடும் கதை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போகணும். இப்போ தாவேகாவுடைய அரசு வழக்கறிஞர்களில் என்ன பிரச்சனை வருது, தாவேகா சார்ந்தவர்கள் எடுக்கும்போது அந்த திறமை அடிப்படுது. நீங்கள் இவங்க தான் அரசு வழக்கறிஞர்களாக போய் வாதாட போகிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, என்னன்னு தெரியாது, ஜட்ஜை இது பண்ண தெரியாது, டாமினேட் பண்ண தெரியாது, இந்த மாதிரி பல இது. இல்லை வேறு எதுலையாவது வந்து போடுறாங்க, அந்த ஏடிஎம்கே ஆளுங்கள் பழைய ஆளுங்க போடுறாங்கன்னா அவங்க யாராவது கொஞ்சம் மட்டுப்படுத்திட்டாங்கன்னா அங்கே எதிராளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பக்காவாக அந்த சட்ட குழுன்றது கரெக்டாக இருக்கணுன்றது ஒன்று. ரெண்டு, இந்த சிஸ்டத்தை கரெக்டாக கொண்டு போனால் வழக்கு. இதில் அவர்கள் தரப்பில் அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க வந்து அவங்களுடைய சாம பேதம் தானம் தண்டம், ஊரில் இருக்கிற வக்கீல்லாம் கூட்டு வந்து, பெரிய பெரிய வக்கீல்லாம் கூட்டு வந்து, இதுவும் தனியாக நடக்கும். அதனால தான் இவங்க சொல்லுங்க. இப்போ ஈடியே நீங்கள் இப்போ இந்த விவகாரத்தில் வருதுன்னா அவங்க பெரிய வக்கீலை கூட்டு வருவாங்க. இப்போ ஈடி அவங்களுக்கு ஏற்ற பெரிய வக்கீலை வச்சு வாதாடணும். செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்தோம்ல, இந்த டாஸ்மாக் வழக்கில் என்ன நடந்தது, ரைடுகள்லாம் வந்து அவ்வளோ பெருசாக போயும் அவர்கள் ஒரு இதை வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதுக்கு ஒரு இன்டீம் ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த இது ஸ்டே இதாகல, அது ஸ்டேவாக இல்லாமல் வேறு மாதிரி போய் லாக் ஆகிடுச்சு. இப்போ அது ஓப்பன் ஆனால் மறுபடியும் இந்த இதில் இப்போ இந்த கேப்பில் சாட்சியங்களை அடைக்கிற வேலை இதெல்லாம் கூட நடக்கும். உள்ளாட்சி தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி பேசும்போது அந்த பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனியாக நிற்க போகிறோம், அதான் பாசம், எங்களுடைய பலத்தை எந்த பைத்தியக்காரன் பலம், பெரிய பலம், அப்படியே நெக்கில் இருக்கிறாங்க. தாவேகாவோட பலத்தை பார்த்து பண்ண போகிறாங்க. நீ மொத்தமுக்கு மிஞ்சி போனால் ஒரு 4 தொகுதி ஜெயிச்சா பெரிய விஷயம் தெரியுதா? நீங்கள் எங்களோட வர முடியாது, ஏன்னா உங்கள் அப்பன் தாவேகா கூட போன்ட்டான். அதனால் உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் தனியாக நில்லுங்க, இதுதான் வேலை. இந்த மாதிரி துரோகத்தன வேலைலாம் பண்ணக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது, உங்கள் கட்சிக்கும் நல்லது, நீங்கள் அவங்களோட கூட்டுக்கு போனீங்கன்னா. ஏன்னா தாவேகாவுக்கு இப்போ உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சியில் வேற கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கும். பலம் இருக்கும், அவங்க 35% வாக்கு வாங்கியிருக்காங்க. இன்னொன்று புதுசாக வந்த கவர்மெண்ட்டு பேர் நல்லா இருக்குது. இதெல்லாம் போகும்போது லோக்கலில் தாவேகாக்காரன் ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்போ லோக்கலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த உள்ளாட்சி தேர்தலை எப்படி பயன்படுத்திக்கணும், எங்களுக்கு 2 மாநகராட்சி கொடுங்க, எங்களுக்கு இது நகராட்சி கொடுங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பிரதிநிதிகள் அதிகமாக இருந்தால் கட்சிகள் வளர்கிறதுக்கு. இதில் இவங்களை குழி நுனி மரத்தில் உட்காந்து கிளைய வெட்டுற கதையாக தெரியுதா? பாசம் இதுதான், இது ஒரு வகையான பாசம். இதெல்லாம் முக்கியமான டைமில் காலவாரி விட்டு வந்துடலாம். இந்த நம்பிக்கையில் தான் 6 மாதம் பாரு 6 மாதம் பாருன்னு இவங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வேலை எல்லாம் நடக்கும். அதான் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. சரி, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சுக்கிறோம். நன்றி.